ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுங்க. ஆட்டோவை கட் பண்ணிட்டு இது மல்லிகானோடனே அது மல்லிகானோடனே வேறு யாரும் இல்லை, மல்லிகா பிரியாணி அந்த கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஷாப், மல்லிகா பிரியாணி. இந்த லொக்கேஷன் எதுன்னு நினைக்க தெரில, பிங் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. உள்ளே போய்ட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லலாம். வெளியே வரும்போது ஒரு பீடா போட்டுற வேண்டியதான். ஓ பயங்கர கூட்டம். ஓகே, ஓ இது செல்ஃப் சர்வீஸ் போலுங்க, நம்ம தான் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கணும். ஓ ஓகே, உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். செல்ஃப் சர்வீஸ். பிரியாணி சூடா பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரியாணி கவுண்டர் நிறையா கவுண்டர் இருக்குங்க, எந்த கவுண்டர்னாலும் வாங்கிக்கலாம் போல். கூல்ட்ரிங்க்ஸ்க்கு ஒரு கவுண்ட்ரு, ஐஸ்கிரீமுக்கு ஒரு கவுண்ட்ரு. உள்ளே பாருங்கள், வேறு லெவல் ஆம்பியன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓ ஷீக் ஓடிட்டுருக்கீங்க, ஷீக்கு. ஓ இட்ஸ் நாட் ஷீக், இட்ஸ் பார்பிக்யூ. கவுண்டர் இருக்கீங்க. பேக்கரி இருக்குது, ஒரு மினி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குச்சு. என்ன ஸ்பேஸும் வேறு லெவல் ஸ்பேஸு. சாப்பிட வரவங்களுக்கு உட்கார இடம்லாம் சொல்லவே முடியாது போல. இங்கே இது ஒரு பிளாக்கு, அது ஒரு பிளாக்கு. இந்த பக்கம் இதுக்குள்ளே, இந்த பிளாக்குள்ளே தான் நம்ம இப்போ உள்ளே வந்தோம். இதுக்குள்ளேயும் நிறையா இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம போய் பிரியாணியை வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்ணும், அப்படி தானே? ஆக்சுவலி இந்த ஆம்பியன்ஸையும் அந்த பிரியாணி பார்க்கும்போதே வேறு லெவலில் ஒரு டெம்ப்டாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி பாலாஜியுமே இங்கே வந்ததில்லை போல். வந்ததில்லை இல்லை ஜி? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, ரெண்டு பேருமே தான் ஃபஸ்ட் டைம். கூகுள் தான் கூப்பிட்டு வந்தார். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. एक रोल कितना बोलो? 2 रोल 170 மட்டன் ஷீக். ஓ பாருங்க, இந்த மட்டன் ஷீக் வந்து இந்த 2 ரோல் 170 rupees. வாவ், பார்க்க டெம்ப்டிங்காக தான் இருக்குது. குக்டு ஷீக் இது. குக்டு வாலானா? மறக்காமல் மட்டன் ஷீக் வாங்கி ஆகணும் ஜி. துப்பாக்கியோட செக்யூரிட்டி இருக்காருங்க ஹோட்டலில் துப்பாக்கியோட செக்யூரிட்டி நான் இப்போ தான் பார்க்குறேன். தலைவர் கன்னோட வச்சுருக்காரு. அப்பா வேறு லெவல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும் போலயே. ஸோ இது வந்து பில்லு. நாங்கள் மட்டன் பிரியாணி 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் மட்டன் பிரியாணி 1 280 rupees. அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கோம்? சிக்கன் கபாப் 1, அப்புறம் லிவர் 1. நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டோம். இப்போ உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரி இங்கே போய் உட்காரலான்ட்டு மேலே வந்தாச்சு. இந்த பின்னாடி பாருங்கள், எங்கள் சமையல் சார். இதாங்க அவங்களோட கிச்சன். எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஃபுட்டு? கிச்சன் வேறு லெவலில். ஆஹா, பூரா எல்லாம் விறகடுப்பில் தான் குக் பண்ணுறாங்க பிரியாணி. ஓகே, இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின மெனு. 2 மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப், மட்டன் லிவர். அதுக்கப்புறம் இதில் வந்து ரைத்தா அண்ட் சிக்கன் சூப் இருக்குது. கொஞ்சம் சின்ன கிரேவி இருக்குது. சரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு போட்டுக்கலாம். பாலாஜி ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு. எப்படி இருக்குது? சூப்பர். கொஞ்சம் கறி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி வந்துச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்குது. மட்டனும் ரொம்ப நல்லா இருக்குது. டெண்டர் மட்டன். சிக்கன். மட்டன் வேறு லெவலில் இருக்குது. மட்டன் பயங்கரமாக குக் பண்ணாலும் செம்மையாக குக் ஆகிருக்கு. நான் ரஷ்ஷும் பயங்கர ரஷ் இல்லை ஜி. நார்மல் டைம்லேயே எப்படின்னா சண்டே டைமில் எப்படி இருக்கும் பாருங்க. அதில் நம்ம வந்து லேட்டு காத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒர்த்து. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மஸ்ட் ட்ரை பிளேஸ். திரும்ப இந்த கடைக்கு வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா திரும்ப வருவோம். இன்னும் ஷீக் வேறு போய் வாங்கணுமா? ஷீக் கபாப். ஆக்சுவலி இந்த லிவரில் மட்டனோட கொழுப்பு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க ஜி, மட்டன் கொழுப்பு போட்டு குக் பண்ணியிருக்காங்க. லிவர் ட்ரை பண்ணலாம்.
liver mutton liver. Mutton liver வேற level worth. Mutton liver I think 160 something. This is also very worth. Chicken kebab ultimate. Kebab வேற லெவல்ல இருக்கு. ஷீக் இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் போய் ஷீக் வாங்கணும். நம்ம ஃபேவரட் அது. செகண்ட் சர்வ்ல நல்லி கிடைச்சிருக்கு எனக்கு. நல்லிக்கு வந்து பூடி போடுவாங்க எங்கள் ஊரில். ஊருக்கு போனால் கறி வாங்கினா தான் நல்லி 2 பீஸ் வச்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நல்லி கறின்னு தனியாக வாங்குறது வந்து கம்மி ஊரில். மட்டன் வாங்கும்போது 1 பீஸ் நல்லி எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது நல்லி. காலேஜில் நல்லி சில்க்ஸ் தான். ஜி மட்டன் எப்படி குக் பண்ணுறான்னு தெரியல, பயங்கர சாஃப்டாக இருக்குது இங்கே. ஜி அடுப்பில் வெந்தாலே எல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். அப்போ மற்றவங்கலாம் பிரியாணியை மைக்ரோவேவ் அவன்லேயே அப்படி பழிச்சு குக் பண்ணுறாங்க. எல்லாருமே அடுப்பில் வந்து இல்லைன்னா விறகு அதுக்கு இங்கே சவுதே கூட அப்படி விவரமா சொல்லு சொல்கிறாங்க. பிரியாணி ஆக்சுவலி அது ஒரு சொல்லுவாங்க, விறகடுப்பில் போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. தம் போடுறதுக்குலாம் அதான் நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா வேகம். மட்டனும் செம்மையாக இருக்குது, சிக்கனும் செம்மையாக இருக்குது. நல்லி அதுவும் வேறு லெவலில் இருக்குதுல்ல. லிவர் சொல்ல வேணும், காலையில் அல்டிமேட். இந்த பார்வையா இருக்கு. ஓவர் ஹைப்லாம் இல்லை. ட்ரூத். மணி வாட் யூ பே, வேல்யூ வாட் யூ கெட். அதான் ஃபைனலி சிக்கன் ஷீக் வந்துருச்சு. போய் பாலாஜி பிடிச்சிட்டு வந்துட்டார். சிக்கன் ஷீக் கபாப் பெங்களூரோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டிஷ்ஷு. இந்த 2 நீளமான கபாப் 160 rupees. 170 170 ஒருத்தர் ஜீவம். மட்டன் ஷீக் ட்ரை பண்ணுவோம். 2 ட்ரம் ஸ்டிக் மாதிரி இருக்குச்சு. பாட்டு வாசிக்கலாம் போல. டங் 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 டங். அப்படியே தீட்டுங்களா, சூடாக இருக்குது ஜி. மற்ற இடத்துல ஃபுல்லாக ஷீக் அப்படின்னா மாவை ஜாஸ்தியாக போட்டு மீட்டை கம்மியாக போடுவாங்க. இதில் மீட்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. மீட்டுக்கு கூட அந்த ஃப்ளோர் ஒர்த்து. மல்லிகா பிரியாணி. இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றுமே இல்லை. பாய், சியூ. வெளியே போய் பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அப்பா பிரியாணி போயிட்டுருக்கு. வேறு லெவல் கிச்சன். கிச்சன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக எவ்வளோ பிரியாணி உங்கள் விறகடுப்பில் தான் குக் பண்ணுறாங்க. இங்கே கன்னடாவில் வந்து சவுதே ஹோலே அப்படின்வாங்க. சவுதே ஹோலே அடுப்பு அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து டெசர்ட். லெட்ஸ் கோ. பீடா கவுண்டருக்கு போவோம். இந்த பக்கம் பான்லேயே 8 வெரைட்டி வச்சுருக்கான் பீடாவில். ஜி என்ன ஜி? பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, ரசமலாய், மக்காய், ஸ்வீட் கார்ன், சாக்லேட், மேங்கோ. The last one full dates are ரசமலாய் பான் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இது ரசமலாய் வந்து ரசமலாய் வாயில் வீடு பேச முடியல. ரசமலாய் கோட்டிங் தான். நேச்சுரல் ரசமலாய் மாதிரி தெரியல. இன்னொன்று இது குவான்டிட்டியும் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஒரு தடவை வாயில் பீடா போட முடியல. குச்சி மாதிரி கடிச்சு கடிச்சு தான் சாப்பிடணும் போல. குச்சி மாதிரி கடிச்சு கடிச்சு தான் சாப்பிடணும் போல அந்த பீடாவை. அது சாப்பிட தெரியல, அப்படியே போட்டேன். ஓகே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இப்படி நம்ம வெளியே போகிறது இப்போ வேறு வழி. இந்த ரோடோட எண்டில் ஃபுல்லாக பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம ரோட்லேருந்து உள்ளே போனோம். இப்போ சைடில் இருக்க கேட் வழியாக வெளியே வந்துட்டோம். இங்கேயுமே கார்ஸ்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் கியா ஷோரூம் இருக்குது. சர்வீஸ். இவங்க எல்லா நாளும் ஓப்பன் இல்லை. Tuesday, Wednesday, Thursday, Friday 12 PM to 4 PM. ஓகே. Saturday 7:30 AM to 4 PM. Sunday 5 AM to 4 PM. காலைல 5 மணிக்கே திறக்கிறாங்க சண்டே.
இதுவுமே கைண்ட் ஆஃப் அந்த ஹொஸ்கோட்டை பிரியாணி, மணி பிரியாணி இருக்குல்ல, தம் பிரியாணி, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதனால் ஓகே, சரி வந்த வேலை முடிஞ்சு. ஓவரால் ரேட்டிங் எத்தனை ஜி? 5க்கு 5க்கு எத்தனை? 5க்கு 4.5 ஜி. நீங்கள் எத்தனை கொடுப்பீங்க? 5. நானுமே வந்து 5க்கு ஆல்மோஸ்ட். ஆமாம், நான் 4.5 அப்படின்னா 4க்கு மேலே நல்ல ரேட்டிங் தான். 4.5 எதுக்குன்னா, எனக்கு ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, ஆயில் எக்கச்சக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சு. கடைசியாக ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது தான் கையில் தண்ணி ஒட்ட மாட்டேங்குது, உருண்டு ஓடுது. அப்புறம் சோப் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ண பக்கத்தில், லிக்விட் சோப் வச்சு. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வேறு vlogல மீட் பண்ணலாம். மறக்காம டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.